தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். நல்ல காரசாரமா கமகமான ஒரு குழம்பு பண்ண போறோம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச சுண்டக்காய் வச்சு தாங்க பண்ண போறோம். இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு நான் 1 கப் சுண்டக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இதுக்கு வந்து நல்லா பழுத்த பழமா 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க சின்ன வெங்காயமே ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்தது ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடலாம். இந்த குழம்பு பண்ணும்போது கண்டிப்பா நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நல்லெண்ணெயில சுண்டக்காவை நல்லா வதக்கும் போது அதோட கசப்பு நல்லா குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம குழம்போட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எடுத்திருக்கோம். அது இல்லாம ஒரு 1/4 கப் வெங்காயம் இப்ப வதக்கும் போது சேர்க்கிறோம். இது கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் அரிஞ்சு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்க அத்தை இந்த குழம்பு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்து நான் அடிக்கடி இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சுண்டக்காவை இதுல சேர்த்துடலாம். சுண்டக்காவை அம்மியில வச்சு நல்லா தட்டிட்டு அதை லைட்டா வாஷ் பண்ணி அரை விதை எடுத்துட்டு அரை விதையோட சேர்த்திருக்கேன். நீங்க வந்து முழு விதையை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா தட்டிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே இந்த மாதிரி கசப்பான காய்கறிகளை அப்பப்ப கொடுத்து பழக்கிட்டோம்னா வயிற்றுல பூச்சி பிரச்சனை, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் இல்லாம வயிறு நல்லா கிளீனா இருக்கும். சுண்டக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் இதோட சேர்த்து திரும்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்னவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ஏதாவது வயிறு பிரச்சனை, டைஜஸ்டிவ் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சுண்டக்காய் கிடைக்கலனா கூட சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதை நெய்யில வறுத்துட்டு சாதத்துல பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி கலர்ஃபுல்லா கிரேவி கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில கரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு குழம்பு மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சுண்டக்காய் குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சு. இதை வந்து ஒயிட் ரைஸோட அப்பளத்தோட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டக்காய் மாதிரி நல்ல காயை கசப்புன்னு சொல்லி ஒதுக்கிடாம இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.